அடுத்து என்னம்மா பண்ண போற? தெரியலப்பா. இப்போ உடனே நான் 30,000 ரூபாய் சேர்க்கணும். ஏதாவது மிராக்கிள் நடந்ததா உண்டு. அப்பா, என்ன? எனக்கு ஒரு லேப்டாப் வேணும், வாங்கி கொடுங்க. என்ன விளையாடுறியா? இப்பதான் உன் போனுக்கு 30,000 ரூபாய் அழுதுட்டு உட்கார்ந்துருக்கோம். அதுக்குள்ள உனக்கு லேப்டாப் கேக்குதா? பேசாம போயிடு. இப்ப எதுக்கு இப்படி பேசுறீங்க? நான் ஒன்னும் ஆடம்பரத்துக்காக போன் வாங்கல, என்னோட படிப்புக்காக தான் வாங்கினேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல போன் வச்சிருக்கிறதுனால தான் அவங்களால ஈஸியா ஆன்லைன்ல படிக்க முடியுது. அதனாலதான் நானும் புது போன் வாங்கினேன். இப்ப கூட காலேஜ்ல ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்றதுக்காக தான் லேப்டாப் கேக்குறேனே தவிர அதுல ஒன்னும் படம் பார்த்துட்டு பொழுது போக்குறதுக்காக கேட்கல. அதுக்கு இருக்கணும் இல்ல? இந்த உன்னோட படிப்புக்காக விடிய காலையில எந்திரிச்சு பேப்பர் போட்டு பால் பாக்கெட் போட்டு டெலிவரி வேலையெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்ச பணத்துல தான் நீ போனை வாங்கி வச்சிருக்க. இப்ப லேப்டாப் வேணும்னா நான் கேட்க போறது. சரி, அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இனி நான் காலேஜ் போல. இதோ நானும் இவ்வளவு மாதிரி பேப்பர் போடுறேன், பால் பாக்கெட் போடுறேன். இப்படியே ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணனா ஃபெயில் தான் போடுவாங்க. எனக்கு என்னங்க அசிங்கம்? பேசாம நான் டிஸ்கண்டினியூ பண்ணிடுறேன். என்னக்கா பேசிட்டு இருக்க? நீ நல்லா படிச்சு நம்ம குடும்பத்தோட நிலைமையை மாத்துவேங்கிற நம்பிக்கையில தானே நானும் அப்பாவும் இருக்கோம். இப்ப போய் டிஸ்கண்டினியூ பண்ண போறேன்னு சொல்ற? இப்ப என்ன, உனக்கு லேப்டாப் தானே வேணும்? எப்பாறுபட்டாவது நான் வாங்கி கொடுக்கறேன். அதுக்காக படிப்பை நிப்பாட்டுறேன்னு மட்டும் சொல்லாத. என்னம்மா நீ? அவதான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான்னா நீயும் வாங்கி கொடுக்கறேன்னு வாக்குறுதி கொடுக்கற. அப்பா, அவதான் நம்ம குடும்பத்தோட நம்பிக்கை, எதிர்காலம் எல்லாமே. அவளாலதான் நம்மளோட எதிர்காலம் மாற போகுதுன்னு நீங்க தானேப்பா சொல்லுவீங்க. அதெல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புப்பா. அப்பாடா, போன் மேட்டர்ல இருந்து எஸ்கேப் ஆயாச்சு. இப்பவாச்சும் புரிஞ்சிச்சு. அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஏன் சார், வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன். வந்து 2 வார்த்தை தான் பேசுனீங்க. அதுக்கப்புறம் எல்லாமே உங்கள் சம்சாரம் தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன் உங்கள் வீட்டில் ஆம்பளைங்களே பேச மாட்டீங்களா? எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் என் மனைவி தாங்க எல்லாமே. அவங்க எடுக்கிறது தான் முடிவு. அவங்களோட முடிவில் நான் எப்பவும் தலையிடுறதே இல்லை. அட, நல்ல குடும்பமா இருக்கும் போல இருக்கே. மாப்பிள்ள என்ன சொல்றாப்ல? அவனுக்கு பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமா, அதான் நேரடியா கேட்க கூச்சப்பட்டுக்கிட்டு என்கிட்ட கேட்க சொல்றான். மாப்பிள்ளையோட குடும்பம் தான் நல்ல குடும்பம்னு பார்த்தா மாப்பிள்ள அவங்க எல்லாரையும் விட நல்லவரா இருக்காரே. இங்கே தனியாக பேசுகிற சமாச்சாரம்லாம் எங்கள் வழக்கத்தில் இல்லை. என்ன பொண்ணை வர சொல்கிறேன், சபையில் வச்சு என்ன பேசணுமோ பேசிக்க சொல்லுங்கள். பழக்கம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப் ஃபுல்லா அவங்க 2 பேரும் பேசிக்க தானே போறாங்க. நாம மற்ற விஷயங்கள்லாம் பேசலாமே. என்ன கவுன்சிவன் எல்லாத்தையும் போய் பொம்பளை காதல சொல்லிட்டு இருக்கான். இப்ப என்னவா மாப்பிளைக்கு? அது ஒன்றும் இல்லைங்க, பொண்ணு என்ன படிச்சிருக்கான்னு கேட்க சொல்றான். படிப்பு என்னங்க படிப்பு? அதான் தரகிட்ட எல்லாம் தெளிவாக சொல்லியிருந்தேன். அந்த ஆள் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லைங்களே, அவர் உங்களை பத்தி மட்டும்தான் சொன்னாரு. பொண்ணை பத்தி அவர் ஒன்றும் சொல்லலைங்களே. என் பொண்ணு +2 தான் படிச்சிருக்கா. அது கூட நாளைக்கு கல்யாணம் பண்ணி போற இடத்துல புள்ள பிறந்தா ஆனா அவனா சொல்லித்தர தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு தான் போனா போகுதுன்னு படிக்க வச்சேன். என்னங்க சொல்றீங்க? வெறும் +2 தான் படிச்சிருக்காளா? என் பையன் கோல்டு மெடலிஸ்டுங்க. அவன் கட்டிக்க போற பொண்ணு அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது வாங்கியிருக்கணும்ல. இத பாருங்க, ஆரம்பத்துல இருந்தே நீங்க பேசுறது எதுவுமே சரியில்லை. முதல்ல ஆம்பளைங்க இருக்க சபையில ஒரு பொம்பளை நீங்க இப்படி பேசுறதே ரொம்ப தப்பு. சரி, மாப்பிள்ளை வீடாச்சேன்னு கொஞ்சம் அமைதியா இருக்கும். நீங்க என்னடா கேட்க கூடாதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஏடா திவாகர், புரோக்கர் கிட்ட எல்லா விவரத்தையும் தெளிவா எடுத்து சொன்னியா இல்லையா? அப்புறம் எதுக்கு இந்த அம்மா படிப்பை பத்தி பெருசா பேசிக்கிட்டு இருக்கு? இதுதான் டீச்சர் நடந்துச்சு. அட கடவுளே, உனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது?
தீபா உன்னை விட வயசுல பெரியவ தானே, அவளுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இருக்காதா? பரவாயில்ல விடுங்க டீச்சர். நல்ல போன் இல்லாம ஒழுங்கா ப்ராஜெக்ட் பண்ண முடியலன்னு தான் புது போன் வாங்கியிருக்கா. போன் வாங்கினது தப்பு இல்ல டீச்சர், ஆனா சொல்லாம கொல்லாம கடன்ல வாங்கினா பாருங்க, அதுதான் தப்பு. ஆனா இப்ப உன்னோட படிப்பு போச்சே, ஃபீஸ் கட்டலன்னா இந்த வருஷமும் உன்னால படிக்கவே முடியாதுல்ல. வேற வழி இல்ல டீச்சர், இந்த வருஷத்தை ஓட்டிட வேண்டியதான். என்ன பேசுற நீ? ஒரு வருஷங்கிறது உனக்கு சாதாரணமா போச்சா? இதுக்காக ராத்திரி பகலா எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணல உனக்கு? ஏதாவது பண்ணி உனக்கு ஃபீஸ் கட்டியிருப்பேன்ல. என்னால நீங்க எதுக்கு டீச்சர் கஷ்டப்படணும்? அதுவும் இல்லாம கடன் வாங்குறது எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. கொள்கைன்னு ஏன் நீ இப்படி இருக்க? போ இந்து. ஒன்னும் பிரச்சனை இல்ல டீச்சர், மறுபடியும் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு இந்து. ஒரு வருஷங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. மத்தவங்களுக்காக யோசிக்கிறத விட்டுட்டு கொஞ்சமாவது உன் லைஃப பத்தி யோசி. சரிங்க டீச்சர், யோசிக்கிறேன். நேரம் ஆகுது, வாங்க போலாம். நீ எங்க யோசிக்க போற? என்னவோ பண்ணு. டீச்சர், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது கம்மி விலைக்கு லேப்டாப் இருந்தா சொல்றீங்களா? என்ன லேப்டாப்பா? யாருக்கு? அக்காக்கு தான். அவ ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு கட்டாயமா லேப்டாப் வேணும்னு கேட்டிருக்கா. நானும் வாங்கி கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். அதான். சரி சொல்றேன். ஓகே, தேங்க்யூ டீச்சர்.